வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான கோதுமை சம்பா ரவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பெங்களூரில் வந்து இது கிடைக்காதனால நான் ஊரில் இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேங்க. மைல்மார்க் சம்பா ரவை. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் காஞ்ச பின்னாடி கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் 1 ஸ்பூன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம், நிலக்கடலை பருப்பு. இது நல்லா பொரியட்டு. இது கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திருக்கிறேன். இந்த சம்பா ரவை டயட் கண்ட்ரோலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அவங்க சாப்பிட்டா. இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகா, இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கீறி விட்டு அது சேர்த்திருக்குறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையெல்லாம் நல்லா வதக்கலாம். இஞ்சி சேர்த்துனா தான் இந்த ரவைக்கு வந்து டேஸ்ட்டே ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்தி தக்காளியும் நல்லா வதக்கலாம். திருப்பி தக்காளி விலை வந்து தங்கத்தோட விலை விட அதிகமாகிருச்சுங்க. உங்கள் ஊர்லலாம் தக்காளி விலை என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ரவைக்கு வந்து உப்பு அதிகமாக சேர்த்தக்கூடாது, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. உப்பு வந்து மீடியமாக தான் இருக்கணும், பார்த்து சேர்த்துங்க. உப்பு சேர்த்துனோடனே தக்காளியெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சம்பா ரவை வந்து இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். வெள்ளை ரவையாக இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரவை பிடிக்காதவங்க கூட அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் உப்பை ஒரு டைம் பார்த்துக்குங்க. உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் இந்த தண்ணியில் டேஸ்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க. ரொம்ப இருந்துச்சுன்னா உப்பு கச்சு போயிடும், ரவைக்கு நல்லா இருக்காது. ரவை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்திக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவையை சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா அது கட்டி விழுந்துடும். கட்டி விழுந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, நல்லாவும் வேகாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவிலேயே வந்து ரவை நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரவை வந்து இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருக்கணுங்க, குழஞ்சாராமல் பார்த்துக்குங்க.